முட்டா பயல்கள் 1-2 பேரை சுத்திட்டு இருந்தா பரவாயில்ல, இன்டர்நெட்ல பல பேர் அப்படித்தான் சுத்திட்டு இருக்கானுங்க. பாலா வந்து நான் பாட்டுக்கு நமக்கு தெரிஞ்ச பையன் அப்படிங்கறதுனால போன் எல்லாம் பேசிட்டேன். உண்மையிலேயே ஆனா இப்பதான் தெரியுது நீங்க ரொம்ப பெரிய இடத்துல இருக்கீங்க, நாங்கெல்லாம் சின்ன இடத்துல தான் இருக்கோம். நான் பல மேடைகளில் சொன்னதுதான், இணையதளம் என்பது நவீன கட்டிட கழிப்பிடம். ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? இப்போ நீங்க பொது டாய்லெட்டுக்கு போங்களேன், செவர்ல இருந்து எல்லாத்துலயும் தப்பு தப்பா வரைகிறது, தப்பு தப்பா பேசுறது, சில நம்பர்லாம் எழுதி வைப்பாங்க. நீங்க அதுக்கு கால் பண்ணீங்கன்னா சில நேரத்துல அது போலீஸ் ஸ்டேஷன் கூட போகலாம். இவங்களா வம்புக்கு இவங்களுக்கு யாரும் பிடிக்கலன்னா அவங்க நம்பர் எழுதி வச்சிருவாங்க. இந்த மாதிரி சீப்பா பிஹேவ் பண்றவங்க எல்லாரையுமே நம்ம பார்க்க முடியுது இல்லையா? இப்போ போனுன்னு ஒன்னு கையில கொடுத்து இன்டர்நெட்டையும் கொடுத்தாச்சு, அதை மலிவாக்கி கொடுத்தாச்சு. இப்போ பிச்சைக்காரன் கையில கூட வந்துட்டு ஒரு செல்போன் இருக்கு சார். யாசிக்கிறவங்க கூட கையில வச்சுக்கிட்டே சுத்துறான், பார்க்க முடியுது. அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன பண்ணணும், என்ன பேசணும், என்ன சொல்லணும் கூட தெரியாம தாறுமாறா கமெண்ட் பண்றது, தாறுமாறா வீடியோ போடுறது. சில பேர் ஏன் வந்துட்டு ஃபேமஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஏதோ ஒரு வகையில வராங்க. இப்போ சோறு தரையில விழுந்தா குறைக்கு திங்கலாம், அதுல மண்ணா இருந்தா கூட கழுவி திங்கலாம், நரவல்ல விழுந்தா அப்படித்தானே? அந்த மாதிரி தான் பாலாவை பத்தி தவறாக பேசுபவர்கள் அத்தனை பேரையும் நான் அப்படிதான் பாக்குறேன். ஓப்பனா போட்டுறேன், நரவலில் உணவு விழுந்ததை புறக்கி தின்பவர்களுக்கு சமம்னு சொல்லிட்டேன். இதை விட நான் என்னத்த சொல்றது?